எபிசோட் 11 ஆஃப் 30 டேஸ் மில்லட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி அரிசியில் செஞ்ச சாம்பார் சாதம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அவரைக்காய் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஊற்றிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 5 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளற விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான குதிரைவாலி அரிசியில் செஞ்ச சாம்பார் சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.